ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். என்ன டோன் உள்வாங்கி இருக்குன்னு பாக்குறீங்களா? கோல்டுங்க, கல்யாணம், சில ஃபங்க்ஷன், சில பயணங்கள், அதனால உடம்பு கெட்டு போச்சு. இது ரிகவர் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும். அது வரைக்கும் நீங்க இந்த எருமை கண்ணுக்குட்டி மாதிரி இருக்க குரலை சகிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நம்ம ரெசிபி பார்ப்போம். குரல் கிடக்குது, வாங்க. வெள்ளை கடலை கிரேவி பண்ண போறேன். வெள்ளை கடலை கிரேவி, ஒரு ஒயிட் பூரி, அரிசி மாவு பூரி பண்ண போறேன். பார்க்கலாமா? வாங்க. ஹேமாலயா சேனல் சொன்னடா. வா. ஃபர்ஸ்ட் நம்ம கடலை கிரேவி பார்த்துருவோம், அப்புறம் பூரி பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு 1/4 கிலோ கடலை நான் நைட்டே எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். 1/4 கிலோ கடலை எடுத்துருக்கேன். 1/4 கிலோ கடலைக்கான ப்ரொபோர்ஷன் இப்போ நான் சொல்ல போறேன். பெரிய தக்காளியா இருந்தா 2 தக்காளி போதுங்க. 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் இருந்தா 2 வெங்காயம் 2 தக்காளி போதும். நான் சின்னதா எடுத்துருக்கிறதுனால 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன இவ்வளவுதான் சைஸ் இருந்துச்சு. சரி, 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, 2 துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நீங்க பேஸ்ட் போடுறதா ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல, டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுங்க. இப்ப இந்த கடலைக்கான மசாலா, வறுக்கக்கூடிய மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, முழு முந்திரியா இருந்தா ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கங்க. நான் உடச்ச முந்திரின்னு இப்படி எடுத்திருக்கேன் பாருங்க. 2 ஏலக்காய், இந்த பாருங்க, பட்டை, இவ்வளவுதான் பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. இது எல்லாத்தையும் இதுல போட்டுக்கணும். இத அடுப்பை சிம்ல வச்சு வறுக்கணும். இது அப்படியே அடுப்பை ரொம்ப சிம்ல வச்சு இது நல்லா வறுத்துருங்க. உங்களுக்கு என்னோட வாய்ஸ் என்ன புரியல, நான் பேசுறது என்ன புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த செக்மெண்ட் புரியல அப்படின்னு சொல்லி, நான் இன்கிரீடியன்ஸ் என்ன உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்றேன். ஏன்னா வாய்ஸ் ஹார்டா இருக்குல்ல, அதனால உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கமெண்ட்ஸ்ல சொல்றேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நல்லா வாசம் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறின உடனே மிக்சி ஜார்ல அரைச்சிக்கணும். நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்துடும். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இன்னும் கூட மைய அரைக்கலாம், நம்ம மறுபடியும் அரைக்க போறோம். நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கேன். நான் முதல்ல வெங்காயம் போட்டு அரைச்சிருப்பேன். முதல்ல வெங்காயம் போட்டா இது சரியா அரைப்படாது. இந்த மசாலா தனியா அரைச்சாதான் சரியா அரைப்படும். இது கூட பச்சையா நம்ம வதக்கலாம் வேணாம், இந்த வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெங்காயம் போடும்போது அது கூட இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். வெங்காயம், நம்ம அரைச்ச அந்த மசாலா, கரம் மசாலா எல்லாம் கூட இஞ்சி பூண்டு. நீங்க பேஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மழை அரைச்சிக்கணும். இந்த பாருங்க, இப்ப குக்கர்லயே தாளிச்சு விட போறேன். நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. ஜீரகம் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுறேன். கடுகுல எதுவும் போடல. இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். இது இப்ப நான் பூரி பண்றேன், பூரிக்கும் தொட்டுக்கலாம். இது அப்படியே மதியானத்துக்கு சாதத்துக்கும் நீங்க வச்சுக்கலாம். அருமையா இருக்கும் டேஸ்ட். இப்ப இது ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சோம் இல்லையா, இது அப்படியே ஆட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இதை ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே இதை வதக்கணும். இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கணுங்க. அந்த வெங்காயம் நம்ம பச்சையா தானே ஆட் பண்ணிருக்கோம், இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கணும். இந்த பாருங்க, இது வதக்கிட்டே இருக்கு. இது வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இது வதக்கிட்டே இருப்பேன். இந்த வதக்கிட்டது பாருங்க, இந்த தக்காளி எடுத்தேன் இல்லையா, நான் இந்த தக்காளி அரைச்சிட்டு வந்துடும். காட்டு, இதையும் அரைச்சிட்டு வந்துடும். இந்த பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க சைட்ல, மின்னு இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணுங்க. ஏன்னா நம்ம பச்சை அரைச்சோம் இல்லையா வெங்காயம், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரல. இந்த தக்காளி, அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கணும். நான் 1/4 கிலோ சென்னா போடுறேங்க. 1/4 கிலோ சென்னாக்கான அளவு நான் இப்ப சொல்றேன். நீங்க சென்னா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த அளவுல அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வெங்காயம், தக்காளி, இந்த குவான்டிட்டிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த தக்காளி அதே மாதிரி வரணும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்ப இதுல உப்பு சேர்த்துருவோம். இந்த கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இப்போ நான் தனியாத்தூள், இந்த பாருங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், பெரிய ஸ்பூன் ஃபுல்லா. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப எடுத்துங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் பாருங்க, என் காரத்துக்கு ஏற்ப மாதிரி போடுறேன். இது டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் கணக்கு வருங்க. தனியாத்தூள் டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் கணக்கு வரும். இது கூட மஞ்சள் தூள், போட்டுட்டு இது நல்லா இப்ப இது வதங்கணும். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும். தண்ணி இப்ப ஊத்தக்கூடாதுங்க. இதுலயே நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதெல்லாம் பாருங்க, மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம்
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நைட் ஃபுல்லா 1/4 கிலோ கடலை ஊற வச்சேன் இல்லையா, இதை அப்படியே ஆட் பண்ணி தண்ணி வடிகட்டே ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணிட்டு இப்போ தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்சி, நீங்க சாப்பாட்டுக்கு குழம்புக்கு வைக்க போறீங்களா அந்த அளவுக்கு தண்ணியா, இல்லைன்னா பூரிக்கா சப்பாத்திக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க அளவுக்கு தண்ணி ஊத்திங்க. மிக்சி ஜால் அலசணும் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் என் அளவுக்கு நான் வந்து செமி கிரேவியே வைக்க போறேன். நான் அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வைக்க போறேன். அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்க, நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க. இது மூடி போட்டு ஒரு 5 விசில் விடணும். அப்போதான் கடலை நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். ஓகேங்களா? 5 விசில் விடுவோம். பார்ப்போம். அவ்வளோதாங்க, 5 விசில் வந்துச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. திக்கான நம்மளுக்கு ஏற்ற இன்னும் இது ஆறுச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே கரம் மசாலா, அந்த ஃபுல் ஹோல் கரம் மசாலா அரைச்சி போட்டிருக்கோம். இது பாருங்க, நான் கொஞ்சமாக போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சென்னா கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க. இதே பாத்தில் செஞ்சு பாருங்க. இது அப்படியே சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், சென்னா கிரேவி ரெடி. இப்போ நம்ம ரைஸ் பூரி பார்த்துடலாமா? இது இறக்கி வச்சுருவோம். இப்போ பூரிக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்க. நான் வந்து அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்குன்னு வைங்க. உங்கள் அளவுக்கு பார்த்தா 1/4 கிலோ இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் 1/4 கிலோக்கு செய்கிறேன். 1/4 கிலோ அரிசி மாவு. கடையில் வைக்கணும் அரிசி மாவு, வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு, எதுனாலும் இடியாப்ப மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு ஒரு முள்ளங்கி, ஒரு பெரிய முள்ளங்கி துருவி வச்சுருக்கேன். இஞ்சி, ஒரு துண்டு, பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 1/2 பூண்டு, முழு பூண்டுல 1/2 பூண்டு, 1/2 பூண்டு எடுத்தாச்சா? இந்த பாருங்க, 3 காஞ்ச மிளகா, சில்லி ஃபிளேக்ஸ் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். கடையில் வாங்காதவங்க 3 வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாவை நான் மிக்சியில் குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, விதை வேணாம், எனக்கு காஞ்ச மிளகா விதை வேணாம்னா நீங்கள் கட் பண்ணிட்டு விதையை எடுத்துட்டு வெறும் காஞ்ச மிளகா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம். இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருங்க. இது கம்பல்சரி, இந்த பூரிக்கு இது கம்பல்சரியாக போடணும். ஓகேங்களா? இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்ப்போம். இப்போ ஒரு பேன் வச்சுருங்க. 1 கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துருவோம். இந்த பூரிக்கு எவ்வளோ அளவு உப்பு வேணுமோ அந்த அளவு உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துருவோம். இது பாருங்க, தண்ணி சூடானோடனே ஒரு ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் நெய் கூட நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த சில்லி ஃப்ளேக்ஸு, இந்த ஜீரகம், இந்த ஓமம், இது எல்லாமே போட்டுக்கணும். இது கூட கரிஞ்சீரகம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் போடல. முள்ளங்கி, இது முள்ளங்கி, இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சேன். துருவி கூட வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ தண்ணி கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். இதை அப்படியே கலக்கி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொத்தமல்லி லாஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. கொத்தமல்லி இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது ஆட் பண்ணுங்க. கொத்தமல்லி லாஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா இப்போ தான் அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணுங்க. சில மாவு கம்மியாக தண்ணி பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சுருங்க. இப்போ ஃபுல்லாக இதை அப்படியே கலரி விடும். இந்த பாருங்க, ஃபுல்லாக இது தண்ணியில் அப்படியே மிக்ஸ் ஆகணும். நான்ஸ்டிக் வச்சுட்டா பெட்டருங்க, நல்லா வரும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி. இரும்பு கடாயில வச்சுன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அது நல்லா, அது பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பூரி. கண்டிப்பாக இதே பேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. வெறுமனே அதாவது வெறும் இந்த மசாலாலாம் இல்லாமல் வெறுமனே நம்ம செய்வோம் தான் தெரியும் இது எல்லாருக்கும். இந்த மாதிரி மசாலா நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த சென்னா கிரேவிக்கு இதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, கட்டியாகி வந்துருச்சுங்க. அடுப்பு சிம்ல வச்சிடணும். தண்ணி கொதிச்ச உடனே அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மாவை கரெக்டாக கொட்டுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கட்டியாக ஒட்டாமல் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டு இந்த மாதிரி இந்த பாருங்க ஒட்டாமல் இப்படி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு இது மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. நீங்க மேல லைட்டா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க.
கையில் ஒட்டுச்சுன்னா தண்ணி வச்சுங்க. நான் பாருங்க, நான் ஒரு கவர் எடுத்திருக்கேன். பூரிக்கு எண்ணெய் காயுது, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த பாருங்க இங்கே காட்டுறேன். இந்த பாருங்க இந்த மாதிரி மாவு எடுத்து, தேவையான அளவு மாவு எடுத்து, இதில் நான் இந்த கவர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் பேப்பரு, பட்டர் ஷீட்டு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணுறதாலும் ஓகே, இல்லை சப்பாத்தி மாவு தான் நீங்கள் திரட்டினாலும் ஓகே. கொஞ்சம் எண்ணெய் போட்டுங்க, இல்லை ஒட்டும். தண்ணியோ எண்ணெயோ தொட்டுக்கணும். இதை பாருங்க மெலிசா, கொஞ்சம் ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் மெலிசா. நான் இந்த ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ண போகிறேன். இதை பாருங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால என் பையன் சின்ன சின்னதாக கேட்குறான். பார்க்க அழகாக இருக்கணுமா, அவர் குட்டி தோசை ரேஞ்சில் கேட்குறாரு அவர். அதனால நான் இந்த மாதிரி திரட்டுறேன். இந்த பாருங்க தெரியுதுங்களா? இதை எடுத்து எண்ணெய் காஞ்சிச்சா, இந்த பாரு எண்ணெய் காயில் இன்னும் நான் ஒன்று போட்டிருக்கேன். இங்கே காட்டுறேன், ஒன்று போட்டிருக்கேன். இதில் ஒன்று போட்டு வச்சு பண்ணேன் 2 3. இந்த பாருங்க அப்படி மடக்கி விட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வாட்டமோ பண்ணிக்கலாம். ரொம்ப தடியும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் பண்ணிக்கங்க. நீங்கள் மூடி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் சின்ன மூடி எடுத்துருக்கேன். என் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். பாருங்க அது எழும்பி மேலே வந்தோடனே இதை போட்டுரும். இந்த பாருங்க லைட்டா உப்பி வருது பாருங்க, தெரியுதுங்களா? பூரி மாதிரி உப்புதா. அந்த பக்கம் ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டுங்க. இது மாவு நீங்க கட்டியா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைறதுல தான் இருக்குது இந்த பூரி வர்றது. ஓகேங்களா? மாவு நல்லா கட்டியா பிசைஞ்சுக்கணும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே பேட்டர்ல செஞ்சு பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். அவ்வளவுதாங்க. அப்படியே எண்ணெய் வடிகட்டி டிஷ்யூ பேப்பர்ல கூட போட்டுங்க. நீங்க நான் அப்படியே எடுக்கிறேன், நீங்க டிஷ்யூ பேப்பர்ல போட்டுங்க. ஆறட்டும், நமக்கு இன்னும் 4 பூரி போட்டுக்கலாம். இந்த பாருங்க மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த கவரை மடக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி ரொம்ப தின்னா பண்ணாதீங்க, ரொம்ப திக்காவும் வேணாம். பூரி நம்ம எப்படி போடுவோம் அதே சைஸ்ல இருந்தா போதும். இந்த பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நல்லா கொஞ்சம் லைட்டா உப்பி வரும். தெரியுதுங்களா? இந்த பாருங்க இந்த அளவுக்கு தடியா போட்டுக்கணும். இந்த பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அது பாருங்க அந்த பொரி வெந்தோடனே ஒப்பி வந்துருச்சு பாருங்க. இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இந்த பாருங்க உப்பி வருதா? இந்த மாதிரி அந்த திக்னஸ் நீங்க கரெக்டா போத்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரும். அப்படியே திருப்பி விட்டுட்டா அரிசி பூரி, முள்ளங்கி அரிசி பூரி ரெடி. இதை ஒரு வாட்டி நீங்க சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது. மாவு மட்டும் நீங்க வந்து தண்ணி கொஞ்சமா வச்சு மாவு அதுக்கேற்ற மாதிரி நல்லா கலரிக்கணும். சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க திக்னஸ் இந்த அளவுக்கு போடுறேன். ஒன்று வேக வேக ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று போடுறேன் நான். இது வந்துருச்சு பாருங்க, இதை எடுத்துருவோம். ஒன்னொன்னு ஒரு ஷேப்ல வருது. இது வேகட்டும். இந்த மாதிரி உபயோகம் அப்படியே திருப்பி விட்டுறாங்க. இந்த அளவுக்கு செவந்த உடனே எடுத்துடலாம். நான் சைஸ் சின்னதா போட்டுருங்க, நீங்க பெரிய சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. இது எண்ணெய் குடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. நாமல் பூரியில எவ்வளவு எண்ணெய் இழுக்குமோ அவ்வளவுதான் இதுலயும் இழுக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் எண்ணெய் இருக்க மாதிரி? நாமல் பூரியில எப்படி எண்ணெய் இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கும். பாருங்க முள்ளங்கி அரிசி பூரி ரெடி. இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. கிட்ட காட்டுறேன், கிட்டவா. இதை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பாருங்க உள்ள லேயர் லேயரா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். நம்ம நார்மல் பூரி மாதிரி தான் சூப்பரான பூரி ரெடி. இதுக்கு சென்னா பாருங்க
இதே பேட்டர்ல செஞ்சு பாருங்க சென்னா, அருமையா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பார்த்துருமா? இந்த பாருங்க, ஒரே கையில பிச்சிடறேன் நான். உண்மையாக ரொம்ப அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். தேங்க்யூங்க.